வணக்கம். இன்றைய தினம் ஆடி அமாவாசை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அமாவாசைகளில் 3 அமாவாசைகள் அதிமுக்கியமானவை. 1 ஆடி அமாவாசை, 2 தை அமாவாசை, 3 மகாலய அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை இரண்டும் முறையே தட்சாயன காலத்திலும் உத்தராயண தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள். இந்த அமாவாசைகள் இரண்டும் நடுவே இருப்பது ஆடி அமாவாசை. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பித்ரு லோகத்தினர் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கேற்ப மீண்டும் மனித பிறவியாகவோ அல்லது வேறு ஏதோ பிறவியாக பிறப்பார்கள். சூரியனும் சந்திரனும் சேரும் நாள் அமாவாசையாகும். அன்று இந்த பித்திருக்கள் பிதிர் உலகத்தில் வாழும் முன்னவர்கள் நம்மை தேடி வருவதாக பொருள். அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் உபச்சாரத்தையும் நன்றியும் தெரிவிக்கவே வருகின்ற நாள் அமாவாசை. அவர்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வாழ்ந்த குடும்பத்தை தேடி வருவதாகவும் அவர்கள் மாலை அமாவாசை காலத்தில் இங்கே இருப்பதாகவும் தை அமாவாசை அவர்கள் பூலோகத்துக்கு திரும்ப புறப்படுவதாகவும் சொல்கிறார்கள். எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை வரை உள்ள அத்தனை அமாவாசைகளும் பிதிர் வனத்துக்கு உரிய சிறப்பான நாட்களாகும். பிதிர்களுக்கு உரியதை செய்து அவர்களுடைய நன்றியை நாம் செலுத்துவதன் மூலமாக அவர்கள் மூலம் நன்மையை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.